ஸோ வணக்கம், என் பேர் கிஷோர் அபிஷேக். இந்த டாக்கிங் மேப் உடைய ஃபவுண்டர் நான் தான். இப்போ இந்த வீடியோ வந்து நானும் பிரேமும், நம்ம கம்பெனியில் பிரேம்ன்றவர் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் பேக் அண்ட், நம்மளோட வெப்சைட்டோட பேக் அண்ட். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து என்ட்ரி போடுறாங்க, அவங்களுடைய லேண்டை வந்து வாங்கணும் விற்கணும் அப்படின்னு என்ட்ரி போடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த என்ட்ரியை வந்து மெயினாக போட்டு ஹேண்டில் பண்ணுறவர் வந்து பிரேம். ஸோ நானும் பிரேமும் தான் இந்த வீடியோ பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நார்மலாக நம்ம டெய்லி பேசுகிற ஒரு தமிழில் புரியுற மாதிரி ஒரு டுட்டோரியலாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரொம்ப சின்ன டுட்டோரியல் வீடியோவை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி இதை கொடுக்குறோம். இது வந்து லேப்டாப், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் உங்களுக்கு கையில் காமிச்சிருக்கிறோம். ஒரு ஆவரேஜாக ஒரு லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் லேப்டாப் இப்படி தான் இருக்கும். ஒரு வீடியோ கூகுள் குரோமோ இல்லை வந்து சஃபாரியோ அது மாதிரி எதனா ப்ரௌசர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து மற்ற ஐகான் சாஃப்ட்வேர், இப்போ கேன்வா யூஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி மற்ற ஐகான்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பில் வந்து நீங்கள் நம்ம டாக்கிங் மேப் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நாங்கள் இதில் வந்து சஃபாரி ப்ரௌசருக்கு போகிறோம். சரிங்களா? யூஸ் பண்ணுறோம். ஸோ சஃபாரி ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு த டாக்கிங் மேப் இதில் ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால அது வருது. பட் நீங்கள் வந்து த டாக்கிங் மேப் .net அப்படின்னு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஆப்வியஸாக நீங்கள் இப்படி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு பண்ணியிருக்கிறோம், அதனால் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு தான் வந்து வரும். சரிங்களா? இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு தான் வரும். ரொம்ப சீக்கிரமாக இந்தியா ஃபுல்லாக பண்ண போகிறோம். நான் அடுத்த ஒரு 2 or 3 monthsல. இப்போ யாரெல்லாம் இந்த வெப்சைட்டோட யூசர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே வருவோம். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேண்ட் ஓனராக இருக்கலாம், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு லேண்டை விற்கிறவங்களா இருக்கலாம். ஸோ லேண்ட் ஓனர் லேண்ட் விற்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி லேண்ட் ஓனரும் லேண்ட் விற்கிறவங்களும் வந்து ஒரு 200 பேர் 300 பேர் 400 பேரில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு வீடு வந்து எனக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்றவங்க வந்து 100 பேரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேராவது இருப்பாங்க இல்லையா? ஒரு 40 to 50 பேராவது இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை வீடு இருக்கு, நான் வாடகை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அது வந்து ஒரு 100ல வந்து ஒரு 10 பேரோ இல்லை வந்து ஒரு 5 பேரோ இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க நான் ஒரு லேண்டையோ ஒரு வீடையோ வாங்கணும் விற்கணும், இல்லைனா என் கையில் ஒரு வீடு இருக்கு, ஒரு பில்டிங் இருக்கு, அதை நான் வந்து வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த டாக்கிங் மேப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை இல்லையா? இப்போ வந்து இங்க லொகேஷன் நம்ம எதனா ஒன்று போடுறோம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் அண்ணா நகரில் வச்சிருக்கோம். ஸோ மேலே நீங்கள் லொகேஷனை கிளிக் பண்ண உடனே இந்த சர்ச்னு வருது. இங்கே நம்ம வந்து அண்ணா நகர் அப்படின்னு சர்ச் பண்ணால் அதுவே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருது, லிஸ்ட் கொடுத்துருது இல்லைங்களா? கூகுள் மேப்பில் வர மாதிரி. இப்போ பாருங்களேன், இதில் வந்து பாருங்க, அண்ணா நகர் மதுரை, அண்ணா நகர் சேலம், அண்ணா நகர் நாமக்கல், இதுதான் அண்ணா நகர் சென்னை கார்பரேஷன். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் கரெக்டாக உள்ள போயிருது பாருங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் உள்ள போனீங்கன்னா இங்கே மேப் மாதிரி இருக்கு, அதே கூகுள் மேப் செட்டிங் தான். ஆனால் பாருங்களேன், பாக்ஸாக இருக்கு. சரிங்களா? ஒரு பாக்ஸ்ல மேலே பி மட்டும் இருக்கு. இதை நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 15 ஏக்கர். ஸோ இப்போ இவ்வளோ பாக்ஸ் பார்க்குறீங்களா? ஒரு பாக்ஸும் 15 ஏக்கர் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ அண்ணா நகர்னு போட்டு அண்ணா நகரில் வந்து நிற்குது இல்லையா? குத்து மதிப்பு அண்ணா நகர் ஃபுல்லாகவே இதில் கவர் ஆயிடுது. சரிங்களா? நாங்கள் வந்து அண்ணா நகரோடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 1200 ஏக்கர் கிட்ட வருது. சரிங்களா? இதுலயே உங்களுக்கு 900 ஏக்கர் கவர் ஆயிருது. எப்படி நான் சொல்றேன் கணக்கு? 1 2 3 4 5 6. இதுல வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரிங்களா? 12 13. சரிங்களா? சோ நீங்க 13 into 6 போடுங்களேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அது கவர் ஆயிடும். 13 மல்டிப்ளை பை 6 வந்து 78 வருது. மல்டிப்ளைட் பை 15 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1170 ஏக்கர். இப்போ நீங்க உங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இது வந்து நீங்க 1170 ஏக்கர் பாக்குறீங்க. ஏன்னா இந்த ஒரு பாக்ஸ் 15 ஏக்கருங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம டாக்கிங் மேப் யூஸ் பண்றவங்க இதான் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பாக்ஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 ஏக்கர். சோ வந்து இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு 1170 ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து இப்ப தெரியுது. சரிங்களா? இப்போ நான் சும்மா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏதோ ஒரு பாக்ஸ் நான் கிளிக் பண்றேன் பாருங்களேன். இந்த பாக்ஸை கிளிக் பண்றேன். சோ இதை என்ன தெரியுமா நம்ம சொல்றோங்க? இந்த ஒரு பாக்ஸ் வந்து நம்ம பஸ் பாக்ஸ்னு சொல்றோம். ஏன்னா பேசிக் யூனிட் ஸ்கொயர். இது வந்து நம்மளுடைய மேப்ல ஒரு பேசிக்கான யூனிட், பேசிக் யூனிட் ஸ்கொயர். இதை வந்து பஸ் பாக்ஸ்னு சொல்றோம். அதனால தான் இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேல பஸ் கோடுன்னு வருது. இது வந்து பேசிக் யூனிட் ஸ்கொயர் கோடு. சோ வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்க இந்த 15 ஏக்கருக்கு கரெக்டா இந்த நம்பரை வச்சு இந்த இதை நீங்க பின் பாயிண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இதை தான் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். சோ தமிழ்நாட்டை வந்து 15 ஏக்கரா பிரிச்சிருக்கோம். தமிழ்நாடோட பரப்பளவு வந்து 1,30,060 ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்கு. 1,30,060 ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்து நீங்க 15 ஏக்கரா பிரிக்கிறீங்க. அப்போ 20,80,900 20,80,900 பஸ் பாக்ஸஸ் இது மாதிரி வருது. தமிழ்நாட்டை மட்டும் 15 ஏக்கரா பிரிக்கும் பொழுது 20,80,900 இந்த மாதிரி பாக்ஸஸ் நாங்க பிரிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு பாக்ஸுக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்போ ஒரு 15 ஏக்கருக்கும் நம்ம வந்து பேசிக்கா இது சென்னையில இருக்கு, இது இந்த டைப் சாயில் டைப் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் கோஆர்டினேட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்புறம் இப்போ நான் ஒரு லிங்க் காட்டுறேன் பாருங்களா. இதுதான் நம்மளோட பேசிக் செட்டிங். இப்போ இது ஒண்ணுக்குமே லிங்க் இருக்கு. அதாவது இந்த 15 ஏக்கர் பாக்ஸுக்கு ஒரு லிங்க் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இங்க பாருங்க, ஷேர் திஸ் லொகேஷன் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு லிங்க் வருது பாருங்க. இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். காப்பி அப்புறம் இதை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்? இந்த லிங்கை திரும்ப நான் அப்படியே இங்க போடுற பாருங்க, அது வந்துடும். கரெக்டா ஜூம் ஆகி அந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும்.
ஸோ நீங்க ஒரு கூகுள் மேப் லொகேஷன் அனுப்புற மாதிரி நீங்க இனிமே நம்ம லிங்க் கொடுக்கலாம். நம்ம லிங்க்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுது, அந்த ஏரியால இருக்கிற பையர், அந்த ஏரியால இருக்கிற செல்லர், அந்த ஏரியால இருக்கிற ஹவுஸ் ஓனர், அந்த ஏரியால இருக்கிற டெனன்ட் இருக்க போகுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பையர் மட்டும் தான் நாங்க சும்மா ஒரு டம்மி பையர் போட்டுக்கிறோம். அதனால இந்த இடத்துல வந்து அந்த பையர் டீடைல் மட்டும் இருக்கு. ஏன்னா நாங்க சும்மா ஒரு டம்மி பையர் போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? அதனால இப்போ அந்த ஏரியால செல்லர் யாருமே இல்ல, அந்த ஏரியால ஹவுஸ் ஓனர் யாருமே இல்ல, அந்த ஏரியால டெனன்ட் யாருமே இல்லைன்னா அது காட்டாது. ஆனா இப்போ எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே சும்மா டம்மி டேட்டா போட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி டேப் அழகா உங்களுக்கு வந்துடும். அதை வந்து இப்போ உங்களுக்கு காட்டும். இந்த லிங்கை வந்து காப்பி பண்றோம். சரிங்களா? இதுல வந்து நாங்க சும்மா 4மே போட்டு வச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் எப்படி வந்து இருக்க போகுது, ஒரு டிபிக்கலான பஸ் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்ட்ரோல் V கொடுக்குறேன், என்டர் தட்டுறேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல பாருங்களேன், இதுல தான் இந்த பஸ் பாக்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு. என்னென்ன இருக்கு? BSOT பையர், செல்லர், ஓனர், டெனன்ட் 4 பேருமே இருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, சைடுல அழகா உங்களுக்கு டேப் பாருங்க, BSOT. சரிங்களா? இப்போ B பையர், இந்த ஏரியால பையர், இந்த ஏரியால எனக்கு லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ வாங்க நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னா அவங்களோட பேரு, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய பட்ஜெட், எனக்கு இவ்வளவுதான் பட்ஜெட், நான் வந்து 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன், 1 கோடி ரூபாய்க்குள்ள இந்த கோயம்புத்தூர்ல இந்த பிரைம் ஏரியா லேண்ட் வாங்க ட்ரை பண்றேன். லேண்ட் நீடட், அவங்க ஸ்கொயர் ஃபீட்லயோ ஏக்கர்லயோ போடலாம். சரிங்களா? செல்லர், இந்த ஏரியால எனக்கு லேண்ட் இருக்கு. அப்போ அவங்களோட நேம் எல்லாமே இங்க வந்துடும். ஒன்று இப்போ 4 செல்லர் இருக்காங்க, 4மே வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரால் பட்டன் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ இங்கேயே 10 செல்லர் இருக்காங்க, இந்த லேண்ட்லேயே 10, இந்த 15 ஏக்கருக்குள்ளேயே 10 பேர் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு விற்க ரெடியா இருக்காங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு ஸ்க்ரால் பார் வந்துடும். நீங்க ஸ்க்ரால் பண்ணி கீழே போய் எவ்வளவு வேணுமோ பார்த்துக்கலாம். 100 பேர் இருந்தாலும் 100 பேர் இங்க லிஸ்ட் ஆயிருங்க. அதுதான் இந்த ப்ராடக்ட்டோட பியூட்டி. சரிங்களா? சோ அந்த செல்லரோட பேரு, அந்த செல்லரோட கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய லேண்ட் எவ்வளவு லேண்ட் வச்சிருக்காங்க, அவங்க என்ன பிரைஸ்க்கு விற்க ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி ஓனர். சரிங்களா? ஓனரோட நேம், ஓனரோட கான்டாக்ட் நம்பர், அவங்க வந்து என்ன டெனன்ட் மந்த்லி என்ன இதுக்கு கூட ரெடியா இருக்காங்க, மந்த்லி என்ன ரெண்ட் கூட ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி டெனன்ட்ஸ். சோ நீங்க அந்த இடத்துல ஹவுஸ் ஓனரா இருக்கலாம், நீங்க டெனன்ட் தேடலாம். உங்களுடைய அந்த லொகேஷன், நீங்க உங்களுடைய லொகேஷன் வந்து ஒரு 15 ஏக்கர் பஸ் பாக்ஸ்ல தான் வரப்போகுது. உங்களுக்கு வீடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது எங்களோட மேப்ல ஏதோ ஒரு 15 ஏக்கருக்குள்ள தான் வரப்போகுது. அந்த 15 ஏக்கர் ஒரு பஸ் பாக்ஸ் இருக்க போது. அந்த பஸ் பாக்ஸ் லிங்க் உங்க கையில இருந்தா நீங்க கிளிக் பண்ணி நீங்க டெனன்ட் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு? அந்த டெனன்ட்டோட பேரு, டெனன்ட்டோட கான்டாக்ட் நம்பர், அந்த டெனன்ட் இவ்வளவுதான் என்னால மாசம் கொடுக்க முடியும், என்னால மாசம் 10,000 12,000 20,000 25,000 கொடுக்க முடியும், அந்த இது இருக்கும். அப்ப நீங்க அதை பார்த்துட்டு அவங்களை நீங்க டைரக்டா கூப்பிட்டுக்கலாம். இதுல வந்து நாங்க ஓனரையும் டெனன்ட்டையும் பையரையும் செல்லரையும் டைரக்டா கனெக்ட் பண்ணிடுறோங்க. சரிங்களா? இது யார் வேணா இந்த மேப்பை வந்து பார்த்து நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு கஷ்டம் பாத்தீங்கன்னா 20,80,000 வந்து தமிழ்நாட்டிலே இருக்கு. உங்களால ஒண்ணா கிளிக் பண்ணி போயிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் எங்களோட இன்னொரு சர்வீஸ் இருக்கு. அதாவது என்ன பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப 365 ரூபீஸ் தான் நாங்க வந்து சார்ஜ் பண்றோம் பர் இயருக்கு. அது ஏன் 365னா ஒரு நாளைக்கு ₹1, ஒரு வருஷத்துக்கு 365 ரூபாய். அப்ப நீங்க இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த நீங்க ஒரு டெனன்ட்டா இருக்கலாம், நீங்க வந்து இந்த ஏரியால வேணும் அப்படின்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரே ஒரு 15 ஏக்கர்ல நீங்க பண்ணீங்கன்னா நாங்க சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாலையுமே, ஏன்னா நீங்க ஒரு 15 ஏக்கர்ல மட்டும் வீடு தேடினா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்க அண்ணா நகர்ல தான் வீடு தேட போறீங்க, அண்ணா நகர்ல இந்த ஜோன்ல மட்டும் தான் வீடு தேடணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பொதுவாக கிடைக்காது இல்லையா? நீங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபுல் ஏரியால வந்து யார் ஹவுஸ் ஓனரோ அவங்க டீடைல் எடுத்து நாங்க உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்களுமே இதை ரெகுலரா செக் பண்ணிக்கலாம். இதுதான். சோ எங்களோட சர்வீசஸ் வந்து உங்களோட இதை வந்து இங்க பிளாட் பண்றதை தாண்டி நாங்க வந்து இங்க ரெஜிஸ்டர் ஆகிறவங்களுடைய நம்பர்ஸ் உங்களுக்கு அனுப்பிட்டு இருப்போம். நீங்க வீடு தேடுற டெனன்ட்டா இருந்தா ஓனர் நம்மளுக்கு ஓனருடைய நம்பர்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்க ஹவுஸ் ஓனரா இருந்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற டெனன்ட்ஸோட நம்பர் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சார் நீங்க ஒரு ஐடில வந்து ஒரு டீம் லீடரா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம். சரிங்களா? ஃபேமிலில எல்லாருமே பிஸியா இருக்கலாம், குழந்தைகளை பாத்துக்கிற மாதிரி 1000 விஷயம் இருக்கும். உங்களால டெய்லி வந்து செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே அழகா நாங்க அனுப்பிடுவோம். சரிங்களா? நீங்க அதனால ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு அனுப்பிடுவோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாட் பாட். நீங்க எந்த 15 ஏக்கர்ல கிளிக் பண்ணி இந்த சாட் பாட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இங்க கேட்டுக்கலாம், என்ன எனி ஸ்கூல்ஸ் இன் திஸ் ஏரியா அப்படி நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியால எதனா ஸ்கூல் இருந்தா கொடுத்துருங்க. அந்த ஏரியால எதனா ஹாஸ்பிட்டல் வேணா நீங்க கேட்கலாம், அந்த ஏரியால ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு கேட்கலாம். நீங்க அந்த ஏரியாவை பத்தி எந்த டீடைல் கேட்டீங்கனாலும் அது வந்து அந்த ஏரியால இருந்ததுன்னா எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். இதுதான் விஷயம். சோ இது வந்து சாட் பாட்னு சொல்லுவாங்க. சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி இதுவுமே ஒரு LLM. இதோட அக்யூரசி 100% இல்ல, ஆனா நமக்கு போதிய அளவுக்கு அக்யூரசிக்கு இப்போதைக்கு நாங்க வந்து பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் இதோட அக்யூரசி நாங்க பெட்டர் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்க போறோம். இப்போ இந்த ஏரியால வந்து ஸ்கூல் எதனா இருக்கான்னு பாத்தீங்கன்னா VLCC ஸ்கூல் ஆஃப் பியூட்டி தான் இருக்கு இந்த ஏரியால. சரிங்களா? மேபி இந்த ஏரியால வேற ஸ்கூல்ஸ் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸே பசங்களே படிக்கிற மாதிரி 10th to 12th வரைக்கும் படிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கலாம். அது இதுல காட்டாம போயிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நாங்க ஆப்டிமைஸ் பண்ணிட்டே வரோம், இதை இன்னும் ரெடி பண்ணிட்டே வரோம். அப்போ உங்களுக்கு டவுன் லைன் இது காமிச்சிடும். சரிங்களா? இதுமே வந்து ஓரளவுக்கு அக்யூரேட் தான். சரிங்களா? சப்போஸ் இதுல வந்து இல்லங்க இது அந்த அளவுக்கு அக்யூரேட் இல்லனா நீங்க தாராளமா எங்களுக்கு வந்து எங்க வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்கு, நீங்க அதுல மெசேஜ் பண்ணலாம். இந்த ஏரியால ஒரு ஸ்கூல் இருக்கான காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் பண்ணலாம். இது வந்து சாட் பாட்னு சொல்லுவாங்க, LLM சொல்லுவாங்க. இதை வந்து பெட்டர் பண்ணிக்கிட்டே வரும் நாங்க. சரிங்களா? போக இல்ல பெட்டர் இன்ஃபர்மேஷன் தான் வரப்போகுது. சோ இதுதான் பேசிக் டுட்டோரியல். இதை தாண்டி இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். வர நாங்க புது வீடியோவும் கொடுப்போம். ரெண்டாவது இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா நீங்களே நோண்டி கூட கத்துக்கலாம். ஒண்ணு இல்ல, இதை வந்து சும்மா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒன்னு கிளிக் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி G வந்து ஜெனரல் இன்ஃபர்மேஷனுங்க, வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாத்துக்குமே G இருக்கும், ஜெனரல் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டா கலெக்ட் பண்ணி போட்டுட்டு வரும். பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அமௌண்ட் இல்ல, ரொம்ப அக்யூரேட்லாம் கிடையாது, ஆனா கலெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வரும். இப்போ மேஜர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி
ஆக்டிவிட்டி. இப்போ கோயம்புத்தூர்ல இந்த இடத்துல வந்து மெயினா வந்து நெசவு தொழில் தான் நடக்குது, இல்ல மெயினா இந்த இடத்துல விவசாயம் தான் நடக்குதுன்னா அந்த இடத்துல அக்ரிகல்ச்சரோ இல்ல டெக்ஸ்டைலோ போடுவோம். இப்போ திருப்பூர்னா இந்த இடத்துல டெக்ஸ்டைல் இருக்கும், சரிங்களா? ஆமா, க்ளோசஸ்ட் டவுன் ஆர் சிட்டி வந்து இப்போ அது கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்னே போட்டுருவோம். இல்ல வந்து கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு கிராமம்னா, இப்போ சென்னை விட்டு ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னா க்ளோசஸ்ட் டவுன் ஆர் சிட்டி சென்னை உங்களுக்கு வரும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். போக இந்த வெப்சைட்ல இன்னும் பெட்டர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இந்த வெப்சைட்டை நல்லா யூஸ் பண்ணுங்க, உங்க சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப கம்மி ரேட்டுக்கு உங்க எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுக்குறோம். மற்றபடி கூகுள் மாதிரி நீங்க சாட் பாட்டை மட்டும் யூஸ் பண்ணா யார் வேணா வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுல எந்த சார்ஜுமே கிடையாது. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு போதுமான அளவா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற எதனா டவுட்னா வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. மற்றபடி வந்து ரொம்ப தேங்க்ஸ். எங்க கிளையன்ட்ஸ்க்கு நாங்க ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எங்க ப்ராடக்ட் நல்ல சப்போர்ட் கொடுத்து இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் கிஷோர் அபிஷேக், நான் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகுந்த நன்றிகளோட முடிக்கிறேன். தேங்க்யூ.